ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் அக்ஷய திருதி ஆஃபர் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஆஃபர் போட்டால் அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா அக்ஷய திருதி ஆஃபர் இருக்குது. என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜுவல் வாங்கும் முதல்ல கோல்டு காயின்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. எல்லா அக்ஷய திருதிக்கும் இந்த ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் இருக்கும். நகை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு 60 ரூபீஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓல்டு ஜுவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா 60 ரூபீஸ் வந்து நம்மளோட பழைய தங்கத்தை வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ போட்டு எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி 6000 கோல்டு, 6600 கோல்டு ரேட் இருக்குன்னா, 6600 இருக்குன்னா 6660 அதாவது எக்ஸ்ட்ரா 60 ரூபாய்க்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பழைய தங்கத்தை எடுத்துக்கிறாங்க. டைமண்ட் அண்ட் அன்கட் டைமண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 10% வந்து டைமண்ட் வேல்யூவில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெள்ளி பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட சேதாரத்தில் இருந்து 25% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறீங்க சில்வரில் அப்படின்னா அதுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஜிஆர்டியோட ஆஃபர். நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா, கோல்டு காயின்ஸ்க்கான வேஸ்டேஜ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து கோல்டு காயின்ஸ்க்கு வேஸ்டேஜ் இல்லை நீங்கள் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது. மில்லிகிராம்ஸில் எந்தெந்த மில்லிகிராம்ஸில் கோல்டு காயின் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 100 மில்லிகிராம்ஸ் இருக்குது, 250 மில்லிகிராம்ஸ் இருக்குது, 500 மில்லிகிராம்ஸ் காயின் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா 6625 ரூபா. நான் வந்து இந்த ஆஃபர் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. இது நான் நேற்று எழுதி வச்ச வீடியோ. அதனால் மேக்கிங் சார்ஜஸ் 75 ரூபீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கோல்டு காயின்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்றதால இந்த 75 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வராது. எப்போவுமே மில்லிகிராம்ஸில் காயின் வாங்கும்போது 100 மில்லிகிராம்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து நம்ம 100 மில்லிகிராம்ஸ் காயின் வாங்கணுன்னா 1 கிராம் ஆகும். ஆனால் ஒரு டைமும் நம்ம மேக்கிங்க்கு வந்து 75 ரூபீஸ் கொடுக்கும்போது ஒரு கிராமுக்கு 750 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போகுது. அதனால் நம்ம மில்லிகிராம்ஸ் காயின் வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மில்லிகிராம்ஸில் காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100 மில்லிகிராம்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா 6625 ரூபா ரேட்டில் நார்மலாக நீங்கள் போகும்போது 75 ரூபீஸ் வந்து உங்களுக்கு மேக்கிங் போடுவாங்க. போட்டு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 759 ரூபா வரும். இப்போ இதில் 75 ரூபீஸ் வந்து லெஸ் ஆகிறதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு 685 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வரும். இந்த மாதிரி ரேட் இருக்கும்போது இதை விட ரேட் அதிகமான கம்மியான இந்த ஃபைனல் வேல்யூ வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போது 250 மில்லிகிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 1782 ரூபா வரும். இப்போ வந்து மேக்கிங்கில் வேஸ்டேஜில் ஆஃபர் இருக்கிறதால உங்களுக்கு 75 ரூபீஸ் கம்மியாகி 1720 ரூபீஸ் 15 ரூபீஸ் ரேஞ்சில் இருக்கும். 500 மில்லிகிராம்ஸ் காயின் வாங்கும்போதும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 3488 ரூபா வருது. இந்த 75 ரூபீஸ் லெஸ் பண்ணிட்டோன்னா 3400 ரூபா ரேஞ்சில் வந்து 500 மில்லிகிராம்ஸ் காயின் வந்து வரும். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், இப்போது வந்து கோல்டு வாங்கலாமா இல்லை அக்ஷய திருதி வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய வீடியோஸில் சொல்லிவிட்டேன், நம்மளால் வந்து அப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போது உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காயின் வாங்கிடுங்க. எக்ஸ்ட்ரா இப்போ நமக்கு வேஸ்டேஜ்லேயும் ஆஃபர்ஸ் கிடைக்கிறதால கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் இந்த டைமில் வாங்கி சேவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காயின்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ காயின்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. கிராமுக்கு 60 ரூபா கம்மியாகவும் கிடைக்கும்போது நீங்கள் நகை வாங்கிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்ட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்ஷய திருதிக்கு கோல்டு ஜுவல் வாங்குற மாதிரி பிளானா இல்லை வந்து காயின் வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க. மோஸ்ட்லி ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா நான் நகை சீட்டு போட்டு மட்டும்தான் வாங்குவேன். எப்போவாவது எக்ஸ்சேஞ்ச் போடுற மாதிரி பிளானில் இருந்தால் மட்டும்தான் சீட்டு போடாமல் வாங்குவேன். ரிங்கு, இயரிங் இந்த மாதிரி ஒரு சவரனுக்கு உள்ளே கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் நான் சீட்டு போடாமல் வாங்குவேன். அதுக்கு மேலே எப்போவுமே சீட்டு போட்டு தான் வாங்குவேன். ஸோ நான் வந்து இந்த நோ வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி கோல்டு காயின்ஸ் தான் வாங்க போகிறேன். ஏன் வந்து நம்ம அமௌண்ட்டாக சேவ் பண்ணாமல் கோல்டு காயின்ஸாக சேவ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5500 ரூபா அமௌண்ட் வந்து லாஸ்ட் இயர் வச்சுருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதுக்கு ஒரு 100 ரூபீஸ் அவ்வளோதான் வட்டி கிடைக்கும் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது. இதுவே நான் அதை 1 கிராம் கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதோட ரேட் வந்து 6500 ரூபாய்க்கு மேலேயே போகுது. இப்போ 6600 அதுக்கு மேலே இருக்குது. சப்போஸ் நான் சேல் பண்ணும்போது ஒரு 2% லெஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட 6500 ரூபா ஆகிடுது. இந்த 5500 ரூபாயோட மதிப்பு பார்த்திங்கன்னா 6500 ரூபா ஆகுது. ஆனால் அக்கௌண்ட்லேயோ நான் வீட்டில் கேஷாக வச்சுருக்கும்போது இது 5500 ரூபாயாக மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு டிசைட் பண்ணும்போது அதுக்கு பதிலாக கோல்டு காயின்ஸ் கூட நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம்.
ஸோ இந்த அக்ஷய திருதி ஆஃபர் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், புதுசாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் போடுறதுக்கு 60 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. புதுசாக வாங்குகிற நகைக்கு 60 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டைமண்ட் அண்ட் அன்கட் டைமண்ட்ஸோட வேல்யூக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சில்வர் பொருட்கள் வாங்கினோன்னா அதோட வேஸ்டேஜில் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சில எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா சில்வரில், அதுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஜிஆர்டியோட ஆஃபர். ஸோ அக்ஷய திருதி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் கண்டினியூவாக வந்து ஜிஆர்டியில் கால் பண்ணி கேட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கரெக்டான டேட்டில் கொடுக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். இதில் ஷார்ட் வீடியோவும் நான் போடுறேன், பாருங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கண்டினியூஸாக யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமவே நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டைமண்ட் பற்றி வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டைமண்ட் ஜுவல்லரி இது வரைக்கும் ஒரு சிங்கிள் கூட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. பிளாட்டினம்லையாவது ஒரு செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். டைமண்ட் பற்றி எனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது, நான் வந்து வாங்கினதும் கிடையாது. நமக்கு கரெக்டாக தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி மட்டும்தான் வந்து வீடியோவாக அதை போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலேயே ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட கமெண்ட் பண்ணுவீங்க எல்லாருமே. இந்த மில்லிகிராம்ஸை கிராம்ஸாகவும் கிராம்ஸை மில்லிகிராம்ஸு இந்த 900 9000 டிஃப்ரென்ஸ் வரும்போது கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி இது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க, கிராமுக்கு மில்லிகிராம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் வந்து அதை காமெடியாக இந்த மாதிரி சொல்லுவாங்க. சிலர் வந்து சீரியஸாக நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, இப்படி வந்து நீங்கள் போடுறீங்க, ராங் இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி தான் போடுறோம். ஓரளவுக்கு கரெக்டான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால டைமண்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியல, அதனால வந்து நான் வீடியோ போடலை. நிறைய உங்களுக்கு டைமண்ட்ஸ் பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அந்த சேனலில் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக அதை பற்றி நான் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அது மாதிரி நான் பார் வந்து தெரியாமல் வாங்கிட்டேன், ஹச்ஓஐடி நம்பரே அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் சைடில் இருக்கும் பாருங்கள், பார் வாங்குறதுல எதுவும் கிடையாது, சைடில் உங்களுக்கு இருக்கும், அதுவும் வந்து உங்களுக்கு வேல்யூ தான். ஹச்ஓஐடி நம்பர் சைடில் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க சைடில். இது உங்களுக்கு வீடியோவில் தெரியல, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் நம்ம வாங்கி சேவ் பண்ணுறோம் தான் ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போது இதுக்கும் வேஸ்டேஜ் கிடையாது, ரவுண்ட் ஷேப் காயினுக்கும் வேஸ்டேஜ் கிடையாது அக்ஷய திருதி ஆஃபரில். ஸோ இந்த மாதிரி காயினும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சுக்கும் போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி பார் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாரில் நான் ஹச்ஓஐடி நம்பர் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் வந்து சைடில் ஹச்ஓஐடி நம்பர் இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சீல் இருந்ததால் என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹச்ஓஐடி நம்பர் பார்லேயும் இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாங்குங்க. கோல்டு காயின் யாரெல்லாம் வாங்க போகிறீங்க அக்ஷய திருதிக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டு ரேட் ஏறுமா இறங்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.